மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. பிள்ளைகளே, காலை வணக்கம். பலம வர சித்திர பாடத்தை இன்று ஆரம்பிக்கின்றேன். கொஞ்சம் சற்று சாமானியத்தை ஆரம்பிக்கின்றேன். இன்று நாங்கள் சித்திரத்தில் கருத்து வழிபாட்டு சித்திரம் எடுப்போம். பசுக்கள் எதுகள் கொள்ளி அதை மூன்றுக்கும் வித்தியாசம் காட்டுவோம். மண்டல் மாடு ஒரு மாதிரி, பசுக்கட்டு ஒரு மாதிரி, கண்டுக்குட்டி ஒரு மாதிரி. அதுக்கு இந்த மாதிரி இலகுவாக்குற முறையை உங்களுக்கு விளங்கப்படுது. பசுக்கள் வேறு கஷ்டம். இது ரெண்டு கொம்பு, செவி, அதில் முகமைப்பு என்னென்ன முகமைப்பு இருக்குது. முகம் பிடிச்சா வெண்சாமிடமுக்கு முகம் போல பிராணிகளுக்கும் அதன் முகமைப்பு சரி வந்துடும். அது இலகுவான வழி அன்று செய்யப்படும். அதுக்கு வாணி இருக்கிற குளத்து வாணி, கப்பியல்ல வாணியை முகத்தை சேப் அத்திவாரம் அதை நாளை வழியாக விளக்கப்படுத்தி வரையப்படும். சரியா ஆரம்பிப்போம். சரி, இப்போ பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா எது மாடோ அல்லது பசு மாடோ அந்த முக அமைப்பு எடுக்கிற அமைப்பை காணப்போம். அது வாளி தான் உதாரணம். வாளியோட குளத்து வாளி இந்த வாளி இருக்கிறவங்க வீடுகளில் இப்படி ஒரு வாளி குளத்தில் தண்ணி எழுப்போம். அந்த வாளி தான் முகம். அதைத்தான் எடுக்கப்படும் முகமாக. இதை செவியை போட்டு இதை கொம்பை போட்டோடனே அம்சம் வந்துடும். பார்த்தீங்களே, இதை கண் பெறும் இந்த அம்சம் அதுதான். பெருவெட்டாக கண்டுபிடிக்கிற கொம்பு, செவி, வாள். இந்த வாளியின் அமைப்பே அது கொண்டு மீதாக கண்டுபிடிக்குமா வாளி அமைப்பு அதுதான். இந்த அமைப்பு இதுதான். இது செவி, கொம்பு, இது மூக்கு, இதெல்லாம் கண்பேர். இந்த அமைப்பு அதே அம்சத்தை வச்சு கொண்டாலும் உதாரணமாக வேலையை போன்றோம். சரியா பிள்ளைகளை பாருங்கள். உதாரணமாக சுண்டு கொம்பு வெறும் கட்டாயம், கொம்புகள் அது செவி ஒடுக்கி இப்படி விட்டால் சரி. பார்த்தீர்கள், எது மாட்டினுடைய முகம் வந்துள்ளது. எது மாடு நீளமாக கால்கள் இப்படி போட்டாலே அந்த அம்சம் வந்துடும். வால் எழுதுவாள் மூக்களில் இதை கண் பெறும். குழம்பும் பார்த்தீங்களே, உங்களுக்கு பிள்ளைகளுக்கு அந்த அமைப்பு வந்துடுது. பார்த்த பிள்ளைகள் சிறு பிள்ளை படத்தை பார்த்த உடனே பசு மாடு, இது மாடு, வண்டு மாடுன்னு சொல்லக்கூடிய அதான் சித்திரம். அந்த அமைப்பு, அந்த கட்டமைப்பு, கொம்பு இருக்கும், கட்டாயம் செவி இருக்கும், அந்த அம்சத்தை வச்சு கொண்டு இருப்போம். சரியா, இது எதிர்த்து மாடு. அவ்வாறு அடிக்கொண்டு இப்போ இந்த அம்சம் விளங்கிக்கோ. வேறமாக இப்படி பேர் வேண்டும். உடம்பு, இது தலை, இப்படி செய்யலாம். சிலர்கள் இப்படி ஒரு ஓவல் நெல் வட்டத்தை போட்டுட்டும் செய்யலாம். நெல் வட்டத்தை போட்டுட்டும் செய்தாலும் அதுவும் எது மாட்டுக்குரிய அம்சம்தான். இப்படி இருக்கிறான் பிள்ளைகள். சரி, சிலர்கள் இப்படி தான் பேசுகிறாங்க. கொம்பு வச்சு வட்டம் போட்டால் பசு லேசாக இருக்கிறார். இது வேணும் கொம்பு, இது முக்கியம். அவ்வாறு ஒரு எது படுத்திருக்கண்டா என்ன செய்வீங்க? ஒரு எது நிச்சரோடு தான் இருக்குது. மண் வெயிலுக்கு அசைவில்லாமல் இது இருக்கிற கொம்பு, செவி ரெண்டும் முக்கியம். காது
காலை நீட்டிக்கொண்டு மண்ணில் பார்த்தீங்களா பசு ஒன்று படுத்திருக்கண்டா அப்படி தான் தோணும். பசு படுத்திருக்கா சரி. இது இந்த ஒரு மரத்தில் படுத்திருக்கா பெரிய ஒரு மரம் வெயிலுக்காக ஒரு எது பசு ஒன்று ஒரு மர நிலையிலே படுத்திருக்கண்டா இப்போ அந்த அர்த்தம். நான் 2 கால் முன்னோக்கு 2 பின்னங்காலில் சரி இப்படி போல காணும். அதை விட்டு நீங்கள் பெரிய தத்துரமாக ஃபோட்டோ கேமராவில் எடுக்குமா எடுக்கிறீங்க. அதை நாங்கள் அது வேறு பிஸ்னஸ் அது அட்வர்டைஸ்மெண்ட் அதை எடுக்கிறது அந்த வேறு. இப்போ கோயிலுக்கு பயன்படும் அது வேறு. இது சித்திரம் பெறையும் பொழுது அந்த பெருவெட்டாக வசனம் கீறது அது குறிக்கப்பட்டது கீறது அது 5-6 மணி நேரம் செய்யும். அதை தூது நடக்குது. அதை நீங்கள் கரைவேருக்கு மக்களுக்கு புரிகிறீர்கள். இந்த விஷயம் விளக்கம் குறைவு சித்திரமெல்லாம் அதிலே நடக்கிறது. ஒரு நாள் 5 மணி நேரம் நடக்கிறதுமா குறிக்கப்பட்டது இப்படி தான் கீறணும். இதுதான் இப்போ ஆர்ட் சித்திர தத்துவம் பார்த்தா சொன்னால் சரி. இது இன்னும் மீண்டும் பல உதாரணங்கள் போட்டு காட்டுறேன். அவ்வாறு அசைஞ்சு நடக்குதுன்ற பசு சின்ன கொம்பு இருக்கும் அப்படியா சின்ன காலையில் அசைவை பாருங்க. பின்னங்காலில் தண்ணி ஊற்றி நடந்து அசைஞ்சு காட்டணும்னா அப்படி தான். இது அசைவு இருக்குது பாருங்க. கால் 2ம் பின்னங்கால் அங்கால பக்கம் 4 காலும் அகலமாக வைத்திருந்தால் நடந்து போகிறது. இந்த திசையை நோக்கி இந்த பசு நடந்து போகும். அதான் இந்த அர்த்தம். இந்த கால் தான் கையில் விஷயம். நேருண்டால் நிற்கிறலாம் இது அசைஞ்சு ஓடி போகுது என்ற கருத்தில் இதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சரியா? இதை அம்சமாக வச்சுக்கோங்க. அடுத்து நாங்கள் இப்போ நாங்கள் உதாரணமாக ஒரு மண்டல் மாண்டு பொருள் இப்போ மண்டல் உச்சத்திருக்கிற இப்போ நீங்கள் சிறுவர்கள் இப்போ மண்டல் மாண்டை கண்டார்களோ தெரியாது. அதிகமாக கண்டிருக்க மாட்டார்கள். பெரும்பாலும் 10 வீதம் தான் கண்டிருப்பார் கிராமப்புறங்களில். மண்டல் மாடு திருவோம்ல அது மண்டல் மாடு பசு மாடு போட மாடும் எழுத்து மாடு இருக்கும். எழுது உண்டு. என்னென்றால் உச்சத்திற்கல் மண்டல் மாடா உச்ச மாட்டு வண்டி பெரிய வண்டி 2 மாடு போடுவார்கள். இது ஒரு உச்சம் வண்டி செய்து சுரட்சித்தம் இதில் இந்த வண்டியை இயக்கி கொண்டு மாட்டு வண்டியை நடப்பிப்பவர் இருப்பார். தடியை கொண்டு வச்சு பெருக்க அந்த அம்சத்தை மட்டும் இருக்குது. ஒரு வண்டியில் தான் ஒரு மாடு வண்டியில் பூட்டப்பட்டுள்ளது. வண்டியில் 2 சீட்டு ஒரு மனிதன் வருது. இதான் அர்த்தம். நாங்கள் அமைப்பாக்குறோம். திரும்பவும் நாங்கள்
பாருங்கள் வண்டில் இருந்தால் இந்த வண்டி சில்லுகளோ வண்டி சில்லு வண்டி அச்சு மண்டல பாருங்கள் முதல் மண்டலுக்கு மண்டல் ரெண்டு மாதிரி இப்படி தான் தெரியும் அது ரெண்டு சில்லு இங்கே அதையும் தெரியும் அரைவாசி ரெண்டு பார்க்கும் இந்த பேப்பரே தெரியும் இது அந்த இதுகளை பக்கத்தில் தட்டி என்று சொல்கிறது மண்டலுக்கு இதில் மாடு பசு ஒன்று என்ன எதிர்த்து மாடு ஒன்று இங்கே நிற்கணும் இது வண்டில் பூட்டப்பட்டுள்ளது இதுதான் அந்த அம்சம் கால் வண்டில் மாடு உச்சத்துக்கு அசைஞ்சு கொண்டு போகுது பெட்டி இதுலேயே அந்த விட்டு கொண்டு போகிறவர் இருக்கார் இல்லை அவராக தருவான் அவர் கையில் பிரம்பண்டு வச்சுருக்கார் தடி இந்த மண்ணிலே சாமான்கள் இருக்கும் வெட்டியால் உருண்டை பொருட்களை பல மண்ணில் மூட்டைகள் அரிசி மூட்டை வெட்டி சிறுவர்கள் கேட்ட சித்திரம் பார்த்தீங்களா ஒற்று மாடு இது மாடு வண்டியில் பூட்டப்பட்டுள்ளது பின்ன கணக்கு வண்டியிலே பெட்டிகள் சாமான்கள்லாம் வச்சுருக்கணும் ரம் எல்லாம் வச்சு எல்லாம் வச்சுக்கணும் பார்த்தீங்களா அமைப்பாக பார்த்தீங்களா வண்டில் எழுது ரோட்டு வீதியில் உச்சத்து கிளம்ப மண்ணில் போகுது பார்த்தோன்னே ஒரு பிள்ளைய கேட்டால் என்னென்னு சொன்னால் சரியாக சொல்லுவா பிள்ளை பண்டில் மாடுகள் அதான் ஆர்ட் சித்திரம் எங்களை மனதில் வாதம் இதே மூலம் பரவதான் சித்திரம் ஆகவே உங்களுக்கு பசு மண்டில் பெட்டி விளக்கம் தந்தாச்சு பின்பு பசு பின்பு நாங்கள் சாதாரண ஒரு காட்சியோடு போய் பார்ப்போமா மண்டையில் நிற்கிறது மாடு தான் படுத்திருக்கிறது மாடு ஒரு மாடு படுக்கிறது ஒரு மாடு குனிஞ்சு நிற்கின்றது ஒரு மாடு படுத்திருக்கின்றது ஒரு மாடு நிற்கின்றது ஒரு மாடு இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றது மாடுகள் ஒரு கூட்டமாக படுத்திருக்கிறது பாருங்க ஒரு கூட்டமாக ஒரு மாடு பார்த்து கொண்டிருக்கின்றது ஒரு மாடு குனிஞ்சு நிற்கின்றது ஒரு மாடு படுத்திருக்கின்றது 3 மாடு நிற்கின்றது மாடு சரியா தடி ஒன்று இருக்கும் அது ஒரு கொட்டகை போல மாட்டு கொண்டு 3 மாடு நிற்கின்றது இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மாட்டு தொழுவத்தை ஒரு உரியவர்
நின்று பார்க்கிறார்களா அவர் இப்படி நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். மாடுகள் சரியாக இருக்கணும். மாட்டுக்கு ஒரு ஐயமாக என்று பேர் தானே. அவர் இந்த மாடுகளை கவனித்து கொண்டிருக்கிறார். இங்கே பசுக்களை எல்லாம் படுத்துவிடும். கிணறு விளக்குகள் அப்புறம் தானே. ஆகவே பார்த்தீங்களா, இது உருவங்கம் ஒரு ஒரு எது குனிஞ்சு ஒன்று படுத்திருக்கிறார். எல்லாம் பாடி முக ஷேப்பெல்லாம் வரும். முகங்களை பார்த்துக்கலாம். அந்தந்த கருக்கக்குகள் பாடி பாடியில் அமைப்பு. சரியா? அடுத்து பின்பு உங்களுக்கு கிராமப்புறத்தில் இப்பொழுது மாகடிக்கிற 2 பெண்கள் இல்லை ஒரு ஆள் உதவியில் கல்லூரியில் மெதுவில் மாகடிக்கிறது. அது இப்போ எல்லாம் குறைஞ்சி போய் மில்லில் அரிசிக்க போகிற எல்லாம் விஞ்ஞானமாக வீடுகளில் மிஷின்கள் வந்துட்டு கை பால் குடிக்க. ஆகவே பிள்ளைகளை தான் கண்டுருக்க மாட்டாங்க. இப்போ உதவியெல்லாம் வீடுகளெல்லாம் கிளியாது. கூடிக்க பின்னுக்கு இறங்கியிருக்கும், கரையான் முடிச்சிருக்கும். சில மெதவில் கரையான்றது கல்வர்களுக்கும் விளம்பரம் போன்று இருக்கல. உதலில் 2 பெண்கள், சில ஆண்கள் முடிக்கிறார். மட்டக்களப்பு பக்கத்தில் ஆண்கள் தான் அடிக்கிறார். பெண்கள் அடிக்க அவர் அடிக்கிற நான் போய் பார்த்தேன்னா ஆண்கள்லாம் அடிப்பிடும். இப்போ சில இடங்களில் பெண்கள் அது பெரும்பாலும் ஆண்கள் தான் உருக்கி விடுப்பினாங்க. அவரெல்லாம் அவிச்சு போட்டு நெல்லில் புழுங்க நெல் அவிச்சாங்க. நான் போய் பருத்தியை போய் பார்த்தேன். மட்டக்களப்பு கிராபுரங்கையில் இந்தியா செய்கிறதில் பெண்கள்லாம் இடிக்கிறது. ஆகவே நான் உதவியில் இடிக்க பழதற்குமா ஒரு பெண் இடிக்கிறாள். உடல் இங்கே பெரிய உடலா கருத்துறையா இருக்குமா? உடல் முடிவு ஓங்குறா, ஓங்கி கொண்டிருக்கிறா. பார்த்தீங்களே. சரி பிள்ளைகளே, திரும்பவும் உடல் இடிக்கிற படம் மா இடிக்கும் காட்சி. பெண்கள் மாடிகளை புரியுங்க. விளக்க பெண்கள் காப்பு போடுறப்பா விளக்கையே பிடிச்சிருக்கிறா, புரியுறா. உடல் கல்லுடனா கருங்கல்லில் செய்த உடல் 2 தளமும் ஒரே இருக்கும். காலம் உடலின் அடித்தளமும் ஒரே சமநிலையாக இருக்கும். விளங்கு இங்காத ஒரு பொண்ணு நடிப்பான். நல்ல படம் இது.
பதினேழாம் இரு பெண்கள் உயருக்கு பக்கத்தில் எதிர்வளமாக நின்று ஒழிக்கிறோம் பக்கமாக சைடு நீங்கள் விளக்கு ஒரு ஆள் விளக்க போட்டுவிட்டா ஒரு ஆள் விளக்க கலைஞ்சி போய் சும்மா நிற்கிறேன். இதுதான் அந்த அம்சம். மாவடிக்கும் காட்சி. அங்கே மாவடியை கூட அவன் இந்த சின்ன பிள்ளைகளை வந்து நிற்பிடும். ஒரு தாயோட ஒரு பிள்ளை நிற்கிறாங்க. ஒரு சின்ன பிள்ளை தாயன் அரவணை பிள்ளை பக்கத்தில் இருக்கிறாங்க. சின்ன பிள்ளை அப்படி தானே சின்ன கலசாங்கள் கொண்டு ஒன்று கோழியும் அந்த இத்தனை சேவல் கோழிகள் மட்டங்கள் எல்லாம் கிடக்கும். இப்போ நாங்கள் இதிலே ஒரு என்னோட போடுவோம் என்ன சூழல் வீடு இருக்க போல அப்படி அந்த வீடுகள் பின்னணியில் வீடுகளாக கிராமப்புறம் தானே ஊர வீடுகள் பெரிய மாடி பகுதிகள் சாதாரணமாக வீடுகளாக கிராமப்பக்கம் மாத்திரை சூழ வீடுகள் அதுகள் இது ஒரு காட்சி அமைப்பு. நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதை இடிக்கிறோம் 2 பெண்களை ஏன் சில பேருக்கு என்ன வீடு செஞ்ச நேரத்துக்கு பெரிதாக ஆக்கல்கிறோம் அப்படி இல்லை. என்ன கேட்ட விஷயமோ கேட்ட கருத்து மாடிக்கிற பெண்களை தான் ஒழிப்பாக பெருசாக கிரி காட்டணும். மற்றது சிறுதாக்கணும் கிரி காட்டணும் விளங்குதான் அந்த விளக்கம் அடிப்படையாக வைக்கும். இப்போ இதில் உயர்வு தான் சரியான ஃபோம் அவன் பார்க்குறோம். மேலும் இருக்கும் கல்வியும் இருக்கும். சரியா 2 அம்சத்தை நீங்கள் வச்சுருந்தா சரி. பெண்கள் சம்மந்தப்பட்ட கிராமப்புற பின்னணியில் இந்த மரங்கள் வீடுகள் எல்லாம் வந்து இருக்கும். வீடுகள் சாதாரண வீடுகளாக இருக்கும் அமைச்சு. சரியா சின்ன பிள்ளைகள் நிற்கிறார்கள் கூடி நிற்கும். ஆகவே இந்த அமைப்பு உங்களை விளங்கிட்டு என்ன உயர் இடிக்கும் இரு பெண்கள் மாவடிக்கும் காட்சி அல்லது இரு பெண்கள் அரிசி குத்தும் காட்சி. சரியா மற்ற காட்சி போகணும். ஆகவே அடிக்கிறேன் 11 பெண்கள் மாவடிக்கும் காட்சி. அடுத்தது அவ்வாறு பெண்கள் ஒரு மரத்தையும் கூடின்னு கதைக்கிறது. கூட்டமாக கதைக்கிறதா கதைக்கணும். மூன்று பெண்கள் கதைக்கிறார்கள். மூன்று பெண்கள் இருக்கிறார்கள், சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பெண் எழுந்து நிற்கிறார். இது 4 பெண்களா 3 பெண்கள் இருக்கிறார்கள். ஒரு பெண் பக்கம் சைட் வியூவாக நிற்கிறது பார்த்து கொண்டிருக்கிறார்.
அந்த பெண்ணை போல சின்ன குழந்தை பிள்ளையை மணந்து கொண்டிருக்கணும் தாயாருடைய. அதற்குள்ளே இங்கே ஒரு சின்ன பிள்ளை நிற்கணும், பொம்பளை பிள்ளை. பார்த்தீங்களா இந்த அமைப்பை பார்த்தீங்களா? இதில் என்ன செய்யணும், பின்னணி நாங்கள் ஒரு மரம் கொண்டு போகணும், பெரிய ஒரு வேப்ப மரம் போட்டால் தான் சரி. இந்த பழக்கம் புதிய பாம்பு, பழைய பாம்பு. உணர்ந்து வெயிலுக்கு இருப்பார்களோ இருக்க மாட்டார்கள், உணர்வுக்கு இருக்கிறபடியா உணர்வுக்கு இருந்தால் இருக்கிறோம். அப்போ பெரிய ஒரு பாம்பு, பாரிய பாம்பு உணர். பார்த்தீங்களா? இது ஒரு காட்சி, இது ஒரு அமைப்பான படம். இப்போ பரிச்சயம் கிராமப்புற வாழ்க்கை, 3 பெண்கள், ஒரு சின்ன பிள்ளைங்க நினைக்குது, அங்கே ஒரு சின்ன பிள்ளை, அங்கே ஒரு சிறிய வீடு, அங்கே ஒரு பெரிய பிறந்த வேப்ப மரம். இது ஒரு காட்சி. அதுதான் சொல்லுவது சித்திர அமைப்பான கருத்து வெளிப்படை பிரசன்னம். கருத்தை எங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துவதுன்னு அந்த கருத்து. அதான் பரீட்சைகள் நாங்கள் பேப்பர் போடும்பொழுது பரீட்சையில் விடுவமைப்புகள் வந்த பெண்கள் மிருகங்கள் வந்த படங்களுக்கு புள்ளி கூட, ரோசாப்பூ, அந்த தராணி உரை, மெத்தச்சீரையும் புள்ளி உரை, அது இயற்கை. இங்கிலீஷன் பொருள் தமிழாக்கள் நீங்கள் பூக்கள் எழுதுறது, தாமரை பூ பொருள் கீரி பொருள் எல்லாம் பிள்ளை இப்படியான படம் தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. சிங்கள பேப்பர் ஞாயிற்றுலாம் சிங்கள பேப்பர் சின்னமினா எல்லாம் இந்த படங்களும் போடுவாங்க. நாங்கள்லாம் அப்படி தாமரை பூ வைக்கிறதும் கிளியை இருக்கிறதுமா நிற்பார்கள் எங்களை அதை அக்கறையினர். அப்போ இந்த படத்தை அழிக்கணும்னா சரி. அவ்வாறு நாங்கள் இன்னொரு காட்சி கொண்டு வருவோம் அமைப்பாக. இதே போல் நாங்கள் ஒரு சாதாரண பூட்டு காட்சி, அந்த பூட்டுக்காட்டில் கொண்டு கொள்கிறோம். இங்கே ஒரு வீடு, இதுக்கு ஒரு வீடு, குடியேற்ற வீடுகள், பின்னணி வீடுகள். பார்த்தீங்களா? 3 வீடுகள், தொடர்ந்து வீடுகள் ஒன்றுடன் பின் ஒன்றாக அமைக்கப்பட்டுள்ளது. சின்ன மரங்களை நீக்குவது கொள்ளே மரங்களுக்கு வீட்டுக்கு பின்னுக்கா, சில பேர் வீட்டுக்கு மேலே கொண்டு நினைக்கிறது, வீட்டுக்கு பின்னுக்கு. அது ஒரு மரங்களோட வீடுகள் கிடையாது. ஒரு பெரிய வீடு அமைப்பு திட்டம். இது வாகனங்கள் இருக்கல், பஸ்கள், இதை கண்டிக்கிறதுனா இது ஒரு காட்சி, செருக்காட்சி. ரோட்டு வழியாக படுகிறது, வீதி, மரம். விமர்சித்தல் தான். ஜப்பான் அப்படி சொல்லுவாங்க. எந்த தேவை இருந்தாலும் கோள்கள் இணைக்கப்பட்டு ஒரு அமைப்பு வந்தால் சித்திரமெல்லாம் சொல்லலாம். எப்படியும் இருக்குதான் இன்னொரு அமைப்பு, சூரிய சித்திரம். இது அமைப்பு பார்த்தீங்களா?
5-6 வீடுகள் இருக்குது. ஒன்றன் பின் ஒன்றாக வீடு, பின்னுக்கு மரம், 2 பிராணிகள் பசுக்கள் படுத்து ரோட்டில் படுத்து காணக்க படுத்துருக்கு. இது ஒரு படம் நல்ல இதுக்கு பாருங்க. நம்ம இது நாங்கள் இப்போ கலப்பு போய் நடக்குதுலாம். ஆனால் இந்த படத்துக்கு நல்ல பிக்காசோ கல்வசால் நல்ல கல்வசாலோடு தான் எடுப்பாக இருக்கும். இந்த அமைப்பை வர்ணத்துறதில் சரியாக இருந்துச்சு. அதில் பிள்ளையான கோள்கள் மறைஞ்சு வர்ணம் அந்த பிள்ளைகளை மறைச்சி போடும். அதான் அந்த வர்ணம் அடிக்கிறது. படத்தின் உள்ள வர்ணத்தன்மைகளை முடிச்சு போடும். சரி, இதை விளங்குது அவங்களுக்கு. இதுகளை ஞாபகமாக வச்சு வரைந்தால் சித்திரம் சுலபமாக வாசிக்கலாம். இந்த அமைப்போட நீங்கள் வரைந்து சரியான முறையில் அச்சமில்லாத படங்கள் இந்த கோள்களுக்கு அமைக்கப்படப்படாது. இப்போ முட்டுதோ சரியோ ஒரு ஆளை கேட்கப்படாது. நீங்களே மனதை பூர்ணமாக வச்சுட்டு சுயாதீனமாக ഉണ്ടാக்குறதுனா அந்த சித்திரங்கள் அமைப்பாக இருக்கும். சரி, சஞ்சலப்பட்டுக்குறதுனா சில அமைச்சம் கொண்டுக்கிற படம் நல்லபடியாக நடக்குது, அமைதியாக நடக்குதுன்னா சரி. நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.